பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அழகான ஒரு vlog பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி பெயிண்ட் அடித்ததுலாம் ஒரு மாதிரி ஆகிட்டு கொஞ்சம் நல்லா இல்லை கண்டிஷன். ஸோ இது வந்து நம்ம பெயிண்ட் அடிக்க வேண்டாம், திருப்பி வால்பேப்பர் ஒட்டலாம் இதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அமேசான்லேருந்து ஒரு வால்பேப்பர் வாங்கி, இதோட விலை பார்த்தீங்கன்னா 309 ருபீஸ் என்னமோங்க. ஸோ எனக்கு பிரிக் டைப்பில் வால்பேப்பர் ஒட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த மாதிரி என்ன பூஜா ரூமில் வைக்கிறப்ப அந்த அந்த வால்பேப்பரை ஒட்டிட்டு அது மேலே சுவாமி வைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், லைட்டிங்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ஒரு இமேஜினேஷன் எனக்கு இருந்தது. ஸோ அந்த இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வால்பேப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் அவரே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதை ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை கரெக்டாக சைஸை பார்த்து நாங்கள் அதை கட் பண்ணி அதை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ரீஃபர்னிஷ் பண்ணணும், அதாவது உங்களுக்கு திருப்பி வந்து புதுசுப்படுத்தணும் அப்படின்னா வால்பேப்பரை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பிரிக் வால்பேப்பர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எலிகென்ட்டான லுக் கொடுக்கும் நீங்கள் எங்கே ஓட்டினாலும் சரி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எனக்கு அந்த சுவாமி மண்டபமோட பேக்ரவுண்ட் மட்டும்தான் கவர் ஆச்சு, சைடு இன்னும் கவர் ஆகலை. ஸோ சைடுக்கு திருப்பி நான் இன்னொரு ஷீட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம சைடு கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல் பேக்ரவுண்ட் மட்டும் அதாவது பின்னாடி இருக்கிற இந்த ஃபுல் இந்த பேக்கில் மட்டும் கவர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்து நம்ம இந்த பேஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா பபிள்ஸ் வந்துடும். ஸோ பொறுமையாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வந்து பீல் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் அப்படின்றது ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை அழகுப்படுத்துறது அப்படின்றது ஒரு ஒரு கலையாகவே அவங்களுக்கு வந்து இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப ஆசையாகவும் இருக்கும். ஆனால் சில பேர் வந்து எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் எனக்கு இது தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ரெண்டுமே திங்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்கள் சாய்ஸ் பார்த்துட்டு உங்களோட அந்த அவுட்புட் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஸோ இங்கே எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்கள் பேசுறது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து செவிசாய் கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வால் ஸ்டிக்கர் வந்து மீந்து போச்சு, அதை வந்து நான் என்னோடய மனை மேலே ஒட்டிட்டேன். ஸோ ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லுக் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சைட்லேயும் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக லுக் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் அந்த vlog உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரீசெண்டாக வந்து ஹேமா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து சில ஜுவல்லரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அது வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா லாங் ஹாரம். ஸோ பொதுவாக கோல்டில் பார்த்திங்கன்னா மாங்காய் டைப் ஹாரம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அப்படியே ரிப்ளிகா பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப 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 சிம்பிளாக இருக்குது. அதாவது ரொம்ப சிம்பிளான ஜுவல்லரி போடணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த மாங்காய் ஹாரம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அது இமிட்டேஷனில் ட்ரை பண்ணுறப்ப எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் இது பார்த்தோன்னே எனக்கு ஸோ அதே மாதிரி இருந்ததுனால நான் உடனே இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 1950 ரூபா. ஸோ இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு செக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி பேங்கிள். ஸோ என்கிட்ட நிறைய லக்ஷ்மி அம்மன் செட் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சாக இந்த பேங்கிள் வாங்கியிருக்கேன். என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 2.8. ஸோ இவங்ககிட்ட 2.10 வரலையும் சைஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 700. இது வந்து மேட் ஃபினிஷில் வரும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் நம்மளுக்கு.
ஸோ இந்த பேங்கிள் பிடிச்சிருக்குன்னா இதை வாங்கிறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது நான் உமாக்காக வாங்கினேன், என்னோடய சிஸ்டருக்காக வாங்கினது. ஸோ அவளுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு செயின் ரொம்ப பிடிக்கும், மெரூன் அண்ட் க்ரீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அதனால் இதை நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட விலை பார்த்திங்கன்னா 750 ரூபாய். இது மல்டி கலர் அப்படின்றதுனால எந்த ட்ரெஸ்க்கு நான் போட்டுக்கலாம். அண்ட் இதோட காம்பினேஷன் பாருங்கள், க்ரீன் கோல்டு அண்ட் ரெட்டில் வருது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு வந்து செட் ஆகிடும். அண்ட் இதுக்கு வந்து மேட்சிங் பார்த்திங்கன்னா ஜும்காஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன் வச்சு கீழே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த தொங்குற டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா? அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு சோக்கர் செட் வாங்கினேங்க. இந்த சோக்கர் செட் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக், நம்ம பட்டு சாரீக்கு செக்குடு சாரீக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா 750 ரூபாய். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கோல்டு ரெப்ளிகா பண்ணுற மாதிரியே இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். எனக்கு இது பார்க்குறப்போ ரொம்ப வந்து நம்ம அம்மாக்களை கூட ரொம்ப போட்டுக்கலாம். ஸோ பெரியவங்களும் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மங்களசூத்ரா. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம கோல்டு போட முடியாத டைமில் இதை போட்டுக்கலாம். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வந்து உங்களுக்கு இந்த பெண்டன்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்குது கோல்டில். அண்ட் இதுக்கு மேட்சிங்கும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இயரிங்ஸ் கொடுத்துட்றாங்க. ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது, நல்லா மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான இயரிங்ஸ் இது. ஸோ மல்டி கலர் இயரிங்ஸ், அதாவது ரெட் அண்ட் க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வருது. அண்ட் இதே மாதிரி நான் ப்யூர் ஒயிட்டும் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் உமாக்காக தான் வாங்கினேன். ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டான இயரிங்ஸ் தான் ரொம்ப போடுவாள். ரொம்ப வெயிட்னா காது வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு போகிறப்போ அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வாங்கினேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் காம்பினேஷன்ஸோட அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, க்ரீன் அண்ட் ரெட். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட் இது. ஸோ ரெண்டுமே வந்து என்னோட சிஸ்டருக்காக தான் வாங்கினது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளெயின் ஒயிட்டில் வந்து ஸ்டட் மாதிரி வாங்கியிருக்கேன். இது நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, என்கிட்ட கோல்டு ஜும்காஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜும்காஸ் வச்சு நம்ம போடுறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் திருப்பியும் சொல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஜுவல்லரி பிடிச்சிருக்கு, நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களோட வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா லிங்க்லாம் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட வியூவர்ஸ் வந்து திவான் பற்றி விசாரிக்கிறாங்க. நான் நிறைய இடத்துல இந்த திவான் பற்றி நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக திருப்பியும் சொல்கிறேன். இந்த திவான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டைப் திவானுங்க. இது வந்து நான் OLXல செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். 3000 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 8000 9000 இருக்கும். ரொம்ப ரொம்ப வெயிட்டான திவான் இது. உள்ளே நான் நிறைய வந்து ப்ராடக்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பெட் பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் காட் பெட் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மேலே போட்டுக்கிற இந்த ஷீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸில் தான் வாங்குவேன். அங்கே வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்க நீங்கள் திவான் வந்து வாங்கிட்டு அதுக்கு மேலே நல்ல கவர் போட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும் வீட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டில் நான் வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். இது ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இப்போ எங்கள் வீடு பார்க்க வந்தப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது மேட் மாதிரி இருந்தால் அது மேலே வந்து அனிமல்ஸ் இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த டிவி ஷோ டிவிக்கு வந்து பக்கத்தில் வந்து ஷோ மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி ட்ராஸ் இருக்குல்ல, இதில் ஒன்றுமே நான் வைக்கலை. நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து கிச்சனில் நம்ம வந்து இந்த பட்டை லவங்கம் இந்த மசாலா ஐட்டம் ட்ரை மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ இங்கே சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம கிச்சனில் வச்சோம் அப்படின்னா அந்த பர்பஸாவது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா இதில் வந்து பூச்சிகள் வராது, இந்த ட்ரை மசாலாவில் பூச்சிகள் வராது. ஸோ அதனால் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொழுக்கு வாங்கின பொம்மைகள்லாம் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நாள் அப்படியே வந்து வச்சுக்கலாம் டிவி யூனிட் மேலே அப்படின்னு கலர்ஃபுல்லாக இருக்கிறனால ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் நான் வந்து அந்த மேட் மேலே இருக்கிற அந்த வால் ஹேங்கிங்ஸை வந்து நான் ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ இது எப்படி இருக்குது இந்த லுக் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த நாதஸ்வரம் செட் வந்து மேலே வந்து பிள்ளையார் பக்கத்தில் வச்சுருக்கேன். அண்ட் கொலு வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப எடுத்து வைக்கலாம். ஸோ கொலு வைக்கிறது அப்படின்றது வந்து இப்போ நான் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது சில பர்சனல் ரீசன்ஸ்னால. ஏன்னா வந்து கொலு 9 நாள், ஸோ 9 நாள் நம்ம வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றது வந்து இப்போ என்னோடய திங்கிங்காக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சோஃபா கவர் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது இப்போ நேற்று நம்ம முடிவு பண்ண விஷயம் இல்லைங்க. இந்த சோஃபா கவர் நான் கொடுத்து வந்து 6 மாதம் ஆச்சு. அவர் இப்போ தான் வந்து தைச்சி கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட நான் ஃபாலோ பண்ணி வாங்கியாச்சு. ஸோ எப்படி இருக்குது இந்த கலெக்ஷன், இந்த செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் பழசாகி ரொம்ப வந்து அழுக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் மாற்றிட்டோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட டேபிள் வந்து நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க? ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்றும் தனியாக கிடையாதுங்க, இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறேன். முதல்ல பேங்கிள் நம்ம ஸ்டாண்ட் பார்த்துக்கலாம். இந்த பேங்கிள் ஸ்டாண்ட் நான் கூர்கில் வாங்கினேன், 450 ருபீஸ் அப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து எனக்கு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும், நான் பேங்கிள் நிறைய போடவே
போடவே மாட்டேன். ரொம்ப அதாவது நம்ம செட்டு போட்டால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி பேங்கிள் போடுவேன், மற்றபடி டெய்லி போட மாட்டேன். ஸோ அந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய இருக்கும். அதுமாதிரி கோவிலில் கொடுத்த பேங்கிள்லாம் அப்படியே தான் வச்சுருப்பேன், அதை தூக்கி போடவே மாட்டேன், அப்படியே சேர்த்து வச்சுப்பேன். அந்த வளைகா போகிறப்ப கொடுக்குறது இந்த வலையெல்லாம் வச்சுருப்பேன். மற்றபடி என்கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த ஸ்டாண்டில் இருக்குது, அவ்வளோதான். சில பேங்கில் நானே வந்து இந்த த்ரெட் பேங்கில் நானே செஞ்சேன். இது வந்து ரேவந்த் பிறந்தப்போ வாங்கின பேங்கிள் இது. ஸோ ரொம்ப நாளாக அப்படியே வச்சுட்டுருக்கேன், ரொம்ப யூஸ் பண்ணாதனால அப்படியே புதுசாக இருக்குது பாருங்கள். இங்கே 2 சின்ன சூட்கேஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே என்னென்னு அப்புறமா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த குட்டி பாக்ஸில் என்னோடய வாட்ச் இருக்குது. இது என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட வெட்டிங் டேக்கு எனக்கு கிஃப்ட் பண்ண ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ அதனால் பத்திரமா வச்சுப்பேன். அதை இந்த கிஃப்ட் அப்படின்னால ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குன்னா, இதில் வந்து நிறைய மேக்கப் சாமான் இருக்குது. பட் டு பி வெரி ஃப்ரேங்க், நான் இதில் யூஸ் பண்ணது 2 விஷயம் தான், லிப்ஸ்டிக் அண்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரஷஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது தான். பட் பாருங்கள், நான் கவர் கூட பிரிக்காமல் வச்சுருக்கேன், நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதில் ஒரே ஒரு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக், இந்த காஜல் எல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது தான். நம்ம பக்கத்து வீட்டில் பாப்பாக்கெல்லாம் வந்து பர்த்டே வரும் இல்லையா, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நான் மேக்கப் பண்ணி விடுவேன். நான் பண்ணுறத விட அந்த பசங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டு அதை அழகு பார்க்குறதுல ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் அப்போ யூஸ் பண்ண விஷயங்கள் சிலது இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறது தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக், 2 தான் ரொம்ப ஃபேவரட்டாக நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா பேருக்கு இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது இந்த ரெட் சூட் கேஸில் ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நான் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய நான் வச்சுருப்பேன் இல்லையா, நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. நான் எனக்கு வந்து இயரிங்ஸ் ரொம்ப க்ரேஸ் ஜாஸ்தி அப்படின்ட்டு, ஸோ நிறைய கிஃப்ட் வந்தது, நிறைய வந்து நானாக வாங்கினது, ஹஸ்பண்ட் கொடுத்தது நிறைய வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குட்டியாக வந்து ட்ராஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நெயில் பாலிஷஸ் வச்சுருப்பேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ், நம்ம பிந்திஸ் வச்சுருப்போம், அதை வச்சுருப்பேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கூட்டில் டப்பா, இதில் வந்து நான் திருநீர் வச்சுருப்பேன். நம்ம கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த டப்பாவில் போட்டு சேர்த்து வச்சுப்பேன். ஸோ டெய்லியுமே வச்சுப்பேன் இதை. ஸோ அந்த திருநீர் நான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு இங்கேயும் வந்து நான் இயரிங் கலெக்ஷன்ஸ், இந்த ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிற இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். அங்கே வந்து இடம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது இந்த குட்டி பாக்ஸில் ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் இருக்கும். இந்த மேக்கப் பாக்ஸ் 2மே வந்து பார்த்திங்கன்னா மேலே பாக்ஸ் காலியாக இருக்குது, கீழே வந்து இந்த ஆயிலெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து கிளிப் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கீழே இந்த உட்டன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ரேவந்த் பிறந்தப்போ என்னோடய மாமனார் எனக்கு கொடுத்தாரு, செஞ்சு கொடுத்தாரு இது. ஸோ அதை வந்து நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்குள்ளே எதுவும் வைக்கலை, பட் சுவாமி ஃபோட்டோ வச்சுருக்கேன். நம்மளோட அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது இருக்கணும் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். மற்றபடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் அந்த மாதிரி எல்லா வீட்டில் இருக்கிற ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் தான், ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது. இந்த ட்ராவில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்னோடய பர்சஸ் கலெக்ஷன் இருக்கும். இந்த பர்ஸ் தான் என்னோடய மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ மாமியார் கையால் ஒரு விஷயம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, ஸோ அதனால் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். மற்றபடி வந்து சீப்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த பாக்ஸ் நான் வந்து ஷூ பாக்ஸ் இது. நான் அது மேலே துணியெல்லாம் போட்டு கவர் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நிறைய வச்சுருக்கேன். இந்த பேக்கும் நான் வந்து ரீசெண்டாக வாங்கிட்டு காமிச்சிருப்பேன் இல்லையா, ஸோ இதுலேயும் வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் பவுச்சில் போட்டு வச்சுருப்பேன். எனக்கு வந்து கோல்டை விட ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நிறைய க்ரேஸ் ஜாஸ்தி. ஏன்னா கோல்டு நம்ம வந்து ஒன்று தான் வாங்க முடியும், பட் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்சிங்காக போட்டுக்கலாம். ஸோ அதனால் நிறைய நான் வாங்கி நான் அதுக்கேற்ற மாதிரி சாரீ கட்டுறப்போ போட்டுப்பேன். ஸோ இது என்னோட என்ன சொல்கிறது க்ரேஸ் அது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கேமரா பேக் இது. ஸோ நம்ம ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கேமரா வச்சுருக்கேன். ஸோ எனக்கு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் இந்த ரேக்கில் தான் இருக்கும். என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் கீழே வச்சுருக்கேன். என்னோடய யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ், பார்ட்டி வேர்ஸ் எல்லாமே கீழே செட் பண்ணி வச்சுட்டு. ஸோ என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். ஸ்டே பிளஸ்ட். பாய்.